எல்லா மனிதர்களுக்கும் ஆசை அப்படின்றது இல்லாமல் யாருமே இருக்கவே முடியாது இல்லைங்களா? எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆசைகள் ஆசைகளோடு இருந்தால் மட்டுமே, அதுவும் அளவாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆசை பேராசை ஆனால் என்ன விபரீதம் நடக்கும் அப்படின்றது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டது எல்லாம் பொன்னாகும் அப்படின்ற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாட்டில் ஒரு மன்னர் ரொம்ப அழகாக ஆட்சி செஞ்சுட்டு வராரு. இருந்தாலும் அவருக்கு ரொம்ப செல்வந்தர் ஆகணும் அப்படின்ற பொன்னாசை ரொம்ப அதிகமாகவே இருந்தது. எனக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணும் என்னோட காலடியில் இருக்கணும், உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கமும் என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், நான் மட்டும்தான் இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய செல்வந்தராக இருக்கணும் அப்படின்றது அவரோட ஆசை அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. ஆனால் அது அவரோட பேராசை அப்படின்றது அவருக்கு தெரியல. அதனால் என்ன விபரீதம் நடக்குது அப்படின்றத பாருங்கள். அவர் என்ன பண்ணுறாருன்னா, உலகத்தில் இருக்க எல்லா தங்கமும் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்றதுக்காக ஒரு தேவதை கிட்ட தவம் இருக்கார். அந்த தேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் கொடுக்குற ஒரு தேவதை. அதனால் கடும் தவம் இருக்கிறாரு. அந்த மன்னர் ரொம்ப தவம் புரிஞ்சு தேவதையும் அருள் புரிகிறாங்க. கண் முன்னாடி தோன்ற உடனே அந்த மன்னருக்கு ஒரே சந்தோஷம். நம்ம தவத்தால் அந்த தேவதை நம்ம முன்னாடி தோன்றிட்டாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கார். அப்போ தேவதை சொல்லுது, மன்னா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு, நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எனக்கு நான் தொட்டது எல்லாம் பொண்ணாக மாறணும் அப்படின்ற ஒரு தவத்தை கொடுங்க, வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் கேட்பார். உடனே தேவதை சொல்லும், உன்கிட்ட தான் உலகில் அடங்காத தங்கம் உன்கிட்ட இருக்கே, அப்படி இருந்தும் ஏன் நீ திரும்பவும் தங்கத்தையே கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு தேவதை கேட்கும். அதுக்கு எனக்கு கேட்ட வரத்தை மட்டும் கொடுங்க, நீங்கள் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே என்ன பண்ணுவாருன்னா, அந்த தேவதை எத்தனையோ முறை ஒரு விதமான சூட்சமத்தோடு அவர் கேட்கும் வரம் தப்பானது அப்படின்றத அவர் சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. இருந்தாலும் அவர் என்னோட வரம் மட்டும் எனக்கு கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னோடனே, சரி பட்டு தான் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதையும், உனக்கு தேவையான வரத்தையே நான் கொடுக்குறேன், நீ ஏதாவது ஒரு பொருளை என்னை நினச்சிக்கிட்டு நீ தொட்ட அப்படின்னா அது தங்கமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டு தேவதை மறைஞ்சு போயிடுறாங்க. உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, இதுக்கு மேலே நம்ம தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது அப்படின்னு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதில் பரிசோதனை பண்ணி அது பழிக்குமா பழிக்காதா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாதிரி இந்த மன்னருக்கும் இருக்குது. உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய பூச்செடி தொட்டி இருக்கும். அந்த தொட்டிலேயே ரொம்ப பெருசாக இருக்கிற பூவாக ஒன்றை பார்த்து பறித்து கையில் வச்சுக்கிட்டு தேவதையை நினச்சி கண் மூடி ஒரு நிமிஷம் வணங்குவார். வணங்கினோடனே கொஞ்ச நேரத்தில் அந்த பூ தங்கமாக மாறிடும். உடனே அவருக்கு அப்படியே கால் தரையில் படலை, அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் மிதக்கிறாரு. சரி, ஒரு முறை சொதிச்ச உடனே அந்த சந்தோஷத்தில் வேறு ஏதாவது சொதிச்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை வருது. உடனே என்ன பண்ணுவாருன்னா, பக்கத்தில் ஒரு பெரிய கல் இருக்கும், அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி அந்த தேவதையை நினச்சி அவர் வேண்டிப்பார். உடனே அந்த கல்லும் தங்கமாக மாறிடும். இதெல்லாம் நினச்சி அதெல்லாம் தங்கமாக மாறின உடனே அந்த மன்னருக்கு ஒரே சந்தோஷம். இதுக்கு மேலே இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் நான் நினச்சா தங்கமாக மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு தெம்போட தன்னோட அரண்மனைக்கு திரும்பி போகிறாரு. அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ அவரோட மகள் வரா. அவள் மகள் யார் அப்படின்னா, அவருக்கு எப்படிப்பட்டவள் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே நான் தான் செல்வந்தராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பேராசை கொண்ட ஒரு மன்னர் அந்த ஆசைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியாக தன்னோட பெண் குழந்தைய பார்ப்பார். அந்த பெண் குழந்தைன்னா அவ்வளோ உயிர் அவருக்கு. எல்லா சொத்துக்களும் எல்லா செல்வங்களுக்கும் முதல்ல ஃபஸ்ட்டு யார் தேவை அப்படின்னா தன்னோட மகள் தான் வேணும் அப்படின்னு கண்ணை முடிக்கிட்டு சொல்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பாசம். அதனால் அவர் பொண்ணை ரொம்ப பொத்தி ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்குறாரு. அவர் பொண்ணுக்காக எல்லாமே எந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் செய்யணும் அப்படின்ற ஒரு எப்படின்னா பைத்தியக்காரத்தனமான ஒரு அன்பு அந்த மன்னருக்கு அவரோட பெண் குழந்தை மேலே. உடனே அந்த பெண் குழந்தைகிட்ட போய்
தன்கிட்ட என்ன வரம் இருக்குது, நம்ம என்ன வரன் பெற்றோம் தேவதைக்கிட்ட இருந்து அப்படின்றத தன்னோட மகக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு அவரோட பெண் பிள்ளை எடுத்து கையில் வச்சுக்கிட்டே அந்த பெண்ணோட கையை வச்சுக்கிட்டே அங்கே என்ன நடந்தது அந்த தேவதை கொடுத்த வரத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நொடி அவர் பிரமிச்சு போய் நிற்கிறாரு. ஏன்னு கேட்குறீங்களா? அந்த சொல்லிக்கிட்டே இருந்தக்கும்போது அந்த தேவதை கண்டிப்பாக எப்படின்னா அவங்கள பற்றி சொல்லும்போது அந்த தேவதை நினைக்கிறதா தானே அர்த்தம். அதனால் அவர் பேசிக்கிட்டே அவரோட பெண் குழந்தையோட கை பிடிச்ச உடனே அந்த பெண் குழந்தை வந்து தங்க சிலையாக மாறி போயிடுறான். தன்னோட அன்பு மகள் சிலையாக வர்ணிச்சிட்டு இருந்தவர் கடைசியில் பார்த்தா அவர் தங்க சிலையாக மாறிடுறான். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குது, இந்த பூலோகமே இருண்டு போயிடுச்சா அப்படின்ற அளவுக்கு ஒரே ஒரு எப்படின்னா தன் நிலையை கூட உணராமல் பிரமிச்சு போய் நிற்கிறாரு. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப கண்ணீர் மல்க மன்றாடி அந்த தேவதையை வர வைப்பார். கடவுளே, நான் செஞ்சது தப்பு தான், எப்படியாவது வந்து என் மகளை எனக்கு திருப்பி கொடுங்க, வேறு எதுவுமே எனக்கு வேணாம், என்னோட மகள் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் மல்க வேண்டிக்கிறாரு. ரொம்ப நேரம் வேண்டதுக்கப்புறம் அந்த தேவதை உருகி போய் காட்சியளிக்கிறா. அப்போ வந்து நான் அப்போவே இன்னொரு முறை கேட்டேன், உனக்கு வேறு ஏதாவது வரன் தேவையா, இதை விட்டுட்டு நீ வேறு ஏதாவது கேளுன்னு சொன்ன, நீ தான் எனக்கு தங்கம் தான் வேணும்னு சொல்லிட்டு உன்னோட பேராசையால் கேட்ட, கடைசியில் அந்த பேராசையே உன்னோட மகளோட வாழ்க்கைக்கு இப்படி ஆயிடுச்சே, இப்போ புரியுதா? உன்னோட வாழ்க்கையில் நீ எவ்வளோதான் தங்கங்களை சேகரித்து வச்சாலும் அதை ஆள்றதுக்குன்னு ஒரு பெண் வேணும், இல்லை ஒரு வாரிசு வேணும், அது இல்லாதப்ப நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை கேட்குது. உடனே ஆமாம், நான் உலகத்திலே மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன், இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமாக வாழதை விட்டுட்டு இல்லாததை நினச்சி என்னோடய பொண்ணையே இழக்க நேரிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் மனமுருகி மன்னிப்பு கேட்பார். உடனே அந்த தேவதை வந்து அந்த பெண் குழந்தையை தொடும்போது அந்த பெண் குழந்தை மீண்டும் தன்னோட பழைய நிலைமைக்கு வருது. அந்த தேவதைக்கு நன்றி சொல்லி அந்த தேவதையை அனுப்பி வைக்கிறாரு நம்ம மன்னர். உடனே தன்னோட மகளை வாரி கட்டி அணைச்சிக்கிட்டு முகம் முழுக்க முத்த மலையை பொழிஞ்சு, இருந்த வரைக்கும் போதும், என் மகள் மட்டும் போதும், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகள் இழந்த அந்த ஒரு நொடியில் அவரை இந்த உலகத்தையே திருப்பி போட்டுருச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி தங்கிட்ட இருக்கிறத போதும் அப்படின்னு நினைக்காத ஒவ்வொரு மனுஷனும் வேற வேணும், இந்த உலகத்தையே என் கீழே தான் கொண்டு வரணும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களும் எனக்கு தான் தேவை, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட நான் தான் பணக்காரடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே அந்த ஒரு நொடியில் உங்களால் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றது இந்த கதையில் நல்லாவே புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இதுக்கப்புறமா அது இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழணும். ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது, இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கொள் அப்படின்னு அது தெரியாமைய பெரியவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்கள் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே உங்களை விட பணக்காரர் வேறு யாருமே கிடையாது அப்படின்றத உணர்த்தும் இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.